சாம்பி செல்லதுரை தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலிலே நாங்கள் வழங்கி வரும் தொடர் போதனைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இனி வரும் ஒரு நாட்களிலே இன்னொரு புதிய தொடர் போதனையை ஆரம்பிக்க இருக்கிறோம். அது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த தொடர் போதனை சங்கீதம் 23 விளக்கி போதிக்கும் ஒரு போதனை. சங்கீதம் 23 என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். அது தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அதை தெரியாத மற்றவர்களும் நிறைய இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அதில் உள்ள வார்த்தைகள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்ற வார்த்தைகளை உலகம் முழுக்க ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள். அருமையான வார்த்தைகள். கர்த்தர் எப்படி நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது குறித்த ஒரு சங்கீதம். ஆனால் அதை குறித்து நிறைய தவறான கருத்துக்களும் இருக்கிறது. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சங்கீதத்தை வெறும் ஆள் செத்த பிறகு சரீரத்தை குழியில் இறக்கும்போது மட்டும் சொல்லி அதை பாடி அதை ஒரு சாவு சங்கீதம் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவங்க அப்படி ஆக்கணும்னு நினச்சி ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கல நான். ஆனால் வெறும் அந்த நேரத்தில் மட்டும் அந்த சங்கீதத்தை வாசித்து அந்த சங்கீதத்தை பாட்டாக பாடுறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, இது சாவு நேரத்தில் பாடுற சங்கீதம். கர்த்தர் எப்போ என்னுடைய மெய்ப்பராக இருக்க போகிறார், நான் செத்த பிறகு, நான் மோட்சத்துக்கு போன பிறகு அவருடைய மெய்ப்பராக இருக்க போகிறாருங்கிற அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கென்று கொடுக்கப்பட்ட சங்கீதம் அது என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையிலே வாழுகிற நமக்கு மிகவும் பிரயோஜனமான சங்கீதம். ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய மீட்பர் மட்டுமல்ல, என்னுடைய மெய்ப்பராகவும் இருக்கிறார். நிறைய பேருக்கு கர்த்தரை மீட்பராக தெரியும், மெய்ப்பராக தெரியாது. என்ன வித்தியாசம்? மீட்பர் என்றால் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளை மாற்றி நம்ம ரட்சிக்கிறவர் மீட்பர். மெய்ப்பர்னால் கொஞ்சம் வித்தியாசம். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்ம பராமரித்து நம்ம வழி நடத்தி நம்ம பாதுகாத்து நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் தான் மெய்ப்பர். கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை அறிந்த அதே கிறிஸ்தவ ஜனங்கள் சில நேரத்தில் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார், நம்மை அவர் நடத்துகிறார், நல்ல பாதையில் நடத்துகிறார், நமக்கு உதவுகிறார், நம்ம பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் அறியாமல் இருக்கிறார்கள். அதையெல்லாம் போதிக்கிற ஒரு சங்கீதம் இது. நான் வாலிப வயதிலே வெளிநாட்டில் ஒரு பைபிள் காலேஜில் படித்தேன். இது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி படித்துக்கிட்டு இருக்கும்போது என்னை ஒரு கூட்டத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு பெரிய பிரபலமான ஒரு சுவிசேஷகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவரை எனக்கு அவ்வளோ தெரியாது. அன்றைக்கு தான் முதல் முறையாக கேட்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது எதையோ ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்கார். சங்கீதம் 23 பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடி 2 செஷனுக்கு முன்னால் ஒரு இன்டர்வல் விடுறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை அவர் சொன்னார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன். அது இங்கிலீஷில் சொன்னார். ஐ நெவர் எவர் பி ப்ரோக் இன் மை லைஃப்னார். அது இங்கிலீஷில் ப்ரோக்குனா ஒரு நய பைசா இல்லாமல் நடுத்தரில் நிற்க மாட்டேன், நான் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஆகாது அப்படின்றார். நான் இந்தியாவிலேருந்து போயிருக்கிறேன். எனக்கு வயது 20. அன்றைக்கு நான் அந்த கூட்டத்துக்கு போனப்போ 20 வயசில் அங்கே போனேன். ஒரு 21, 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு. அவர் சொன்னப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு மனுஷன் பேசுகிறது போல தான் இருந்தது. ஏன்னா நான் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு எப்படி சொல்லப்பட்டிருந்தது, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு என்ன தெரியும், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நாளைக்கு நடுத்தருக்கு வந்தாலும் வந்துடுவோம், கர்த்தர் நம்மளை நிர்கதியாக விட்டாலும் விட்டுருவார் அப்படின்லாம் ஒரு எண்ணம் எப்படியோ யாரும் அப்படி போதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கல. நான் எப்படியோ மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஏனென்றால் பல்வேறு காரியங்களை கேட்டு 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 இப்படி தான் கர்த்தர் நம்மளை நடுத்தரில் விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது பாருங்கள். அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, கர்த்தர் அப்படி விட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. அதனால் அவர் சொன்னது ரொம்ப ஒரு அகங்கார பேச்சு மாதிரி எனக்கு இருந்தது. சரி, அது சொன்னார். சொல்லிவிட்டு ஐ நெவர் எவர் பி ப்ரோக் ஈவன் ஒன் டே இன் மை லைஃப், ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் எதுக்கும் நான் குறைவுபடுவதில்லைன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு இன்டர்வல் நாங்கள் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour பொறுத்து திரும்பி வந்து கூடினோம். திரும்பவும் அவரே தான் பேசுகிறார். இன்டர்வலில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன ஒரு அகங்காரம் பிடிச்ச மனுஷன், இப்படிலாம் பேசலாமா, எப்படி ஒரு திமிர் பேச்சு மாதிரி இருக்குது இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். திரும்பி வந்து உட்கார்ந்த உடனே அவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன், நான் ஒருபோதும் வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை எதற்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப திமிரான பேச்சை பேசுகிறேன், அகங்காரமான பேச்சை பேசுகிறேன்னு நினைக்கலாம்.
அப்படின்னு ஆரம்பித்தார். எனக்கு பகீர்னுச்சு, என்னடா இது நம்ம எப்படி அவருக்கு போய் கிடச்சிது இந்த நியூஸ் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு அவர், நீங்கள் என்ன திமிர் பிடிச்சவன்னு நினைக்கலாம், அகங்கார பேச்சுன்னு நினைக்கலாம், நான் வேத வசனத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்றார். நான் உடனே எந்த வசனத்தில் இது இருக்குது, நான் பைபிளெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கிறேன். நான் பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 முறை முழுசாக பைபிளை படிச்சிருக்கேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டில் தினந்தோறும் காலையும் மாலையும் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பைபிளை ஒரு 5 சாப்டர் வாசிக்கணும் டெய்லி, காலையிலையும் சாயந்தரமும். ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு 4-5 வசனம் வாசிப்போம் நாங்கள். இப்படி வாசித்து எனக்கு பழக்கம். அப்படி எங்கேயும் சொல்லி இல்லையே பைபிளில்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எத்தனையோ சங்கீதங்களும் நான் மனப்பாடம்லாம் பண்ணியிருக்கேன். அவர் சொல்கிறார், சொல்லியிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை சொல்கிறாரு. சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற பையன், பிற்பாடு ராஜாவாக மாறின ஒரு பையன், பெரிய செல்வந்தனாக பெரிய கனம் பொருந்தியவனாக மாறிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து பார்த்து, கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மெய்ப்பர் என்கிறத அனுபவித்து பார்த்து எழுதின வார்த்தைகள் அவைகள். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்று அவன் எழுதுகிறான். அதைத்தான் நான் நம்புகிறேன். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன், பயதத்தில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னது அந்த பைபிளை அப்படி நினைக்க வேணும் என்று நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்தது. அப்படி ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணுன்ற எண்ணம் எனக்கு அன்றைக்கு வந்ததில்லை. பிரசங்கங்கிறது பண்ணுறாங்க, அதை கேட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை ரொம்ப ரியலாக நம்ம எடுத்துக்கிட்டு நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவதில்லாம் யோசிக்க முடியாதுங்கிற எண்ணம் எனக்கு. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே அதை எடுத்துக்கிறார். இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறாரு, ஒன்றுக்கும் குறைவுபடாமல் தான் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. அவர் எதை விசுவாசித்தாரோ அதன்படி அவருடைய வாழ்க்கையும் இருக்குது. இதையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த சங்கீதத்தை குறித்து ஒரு பெரிய ஆச்சரிய உணர்வு உண்டானது. இந்த சங்கீதம் வெறும் சாவில் வாசிக்கப்பட வேண்டிய, பாடப்பட வேண்டிய சங்கீதம் அல்ல. வாழுகிறவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கீதம், இதை அறிந்து கொள்ள வேண்டிய சங்கீதம். இதன் வார்த்தைகள் ரொம்ப அருமையானவைகள். அதை தங்களுடைய வாழ்க்கைக்கான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சங்கீதம் என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது. ஆகவே இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த சங்கீதம் எந்த இடத்துல வருதுன்றதும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இதுக்கு முன்னால் 22ஆம் சங்கீதம், இதுக்கு பிறகு 24ஆம் சங்கீதம், நடுவில் 23. 22ஆம் சங்கீதம் எதை குறித்தது? அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறது? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்த சங்கீதம் முழுவதும் பார்த்திங்கன்னா இயேசுவினுடைய பாடுகள், சிலுவை பாடுகளை குறித்த ஒரு சங்கீதம். அதை தீர்க்க தரிசனமாக தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். என்னென்ன பாடுகளை இயேசு அனுபவிப்பாருங்கிறத முன்குறிக்கும்படியாக பேசப்பட்ட காரியங்கள் அது. அவர் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசலாம், அது ஆனால் இயேசுவுக்கும் பொருந்துகிறது. அதனால தான் இயேசு அந்த வார்த்தைகளை, தாவீது சொன்ன வார்த்தைகளை எடுத்து அவர் சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. அப்போ இயேசுவனுடைய சிலுவை பாடுகளை வர்ணிக்கிற சங்கீதம் தான் 22ஆவது சங்கீதம். 24ஆவது சங்கீதம் இயேசு திரும்ப வரப்போகிற ராஜா, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். அவருடைய 2ஆம் வருகை, அவர் எப்படி வரப்போகிறார், ஆளப்போகிறார் என்கிறதை குறித்த சங்கீதம். சிலுவை பாடுகள் 22, 24 திரும்பி வரப்போகிற இயேசு ராஜா, நடுவில் மெய்ப்பராக இருக்கிற இயேசு. சிலுவை பாடுகளுக்கு பிறகு நமக்கு மீட்பை ஏற்படுத்தி தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த பிறகு அவர் திரும்ப நம்ம அவரோடு சேர்த்து கொள்ளுகிற வரைக்கும் வாழுகிற அந்த நடுவில் இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து தான் 23ஆவது சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் அப்படி பிளேஸ்மெண்ட்டு அப்படி இருக்குது. அது வைத்த இடத்தையே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 22க்கு 24க்கு நடுவில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் நானும் இது நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு உதவுகிற வார்த்தைகள் என்பதை அறிந்து கொள்ள வேணும், இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே கர்த்தர் எப்படி நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், எப்படி நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார், எப்படி நம்ம நடத்துகிறார், எப்படி நம்ம பாதுகாக்கிறார் அப்படின்றத இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம். இது நம்முடைய இன்றைய வாழ்க்கையில் ஆரம்பித்து நம்முடைய மெய்ப்பராக அவர் எப்படி இருக்கிறார்னு காண்பித்து, நம்முடைய மரணத்துக்கு பிறகு நித்தியமாய் நமக்கு எப்படி மெய்ப்பராக இருக்கிறார். நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தை வாழ்க்கை முடிய போகுது பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போய் சேர போகிறோம். எல்லாரும்
நம்ம கூட வரப்போகிறது இல்லை, நம்ம தான் போகிறோம் இல்லையா? ஆனால் நம்ம கூட அவர் வர்றாரு. அவர் நித்தியத்திலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கையின் போது நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நித்தியத்திலும் நம்ம கரம் பிடித்து நடத்துகிறார். அதனால தான் விசுவாசி சாகும்போது கூட அவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தரை காணப்போகிறேன், கர்த்தரோடு இருக்க போகிறேன், அவர் என்னோடு கூட இருப்பார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் சொல்லியிருக்கார் இல்லையா? நானும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்னார். ஒருபோதும்னா ஒருபோதும் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி நித்தியத்திலும் சரி நம்ம கைவிடாத தேவன். அதனால தான் கிறிஸ்தவர்கள் சாகும்போது ரொம்ப நிம்மதியோடு சாகிறார்கள். ஏன்னா இங்கே கண்ணை மூடும்போது அங்கே நான் கண்ணை திறப்பேன், அவரோடு கூட இருப்பேன், எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நான் எங்கேயோ கிடக்க போகிறதில்லை, நான் அவருடைய கரத்தில் பத்திரமாய் இருப்பேன், நித்தியமாய் அவர் பத்திரமாய் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு தான் கிறிஸ்தவர்கள் மரிக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்கும் நமக்கு இந்த சங்கீதம் பொருந்தும், நம்முடைய நித்தியத்துக்கும் இது பொருந்தும். அப்பேற்பட்ட அற்புதமான சங்கீதம் இது. பல வாரங்கள் நான் இந்த சபையில் போதித்த காலத்தில் ஏராளமான மக்கள் இதை கேட்டு மகிழ்ந்தார்கள். அது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கு கேட்கிற இன்றைய தலைமுறையினருக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கேளுங்கள், மகிழுங்கள், மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.